புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். பக்தர்களுக்காக கோவில் வளாகத்தில் உள்ள அன்னதான சத்திரத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. சமீபத்தில் அன்னதான சத்திரம் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு சிறுவன் இறந்துவிட்டதாக தகவல் பரவி வருகிறது. அது உண்மையல்ல என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்து விளக்கமளித்துள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு கர்நாடகாவின் மடிகேராவைச் சேர்ந்த சிறுவன் திருமலை அன்னப்பிரசாத சத்திரத்தில் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தபோது மயங்கி விழுந்தான். அங்கிருந்து ஊழியர்கள் விரைந்து சென்று சிறுவனை திருமலையில் உள்ள அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இதையடுத்து டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் சிறுவன் திருப்பதியில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு அங்கு இறந்தான். சிறுவன் நீண்ட காலமாக இதய நோயால் பாதிக்கப்பட்டு 6 வருடங்களுக்கு முன்பு அவனுக்கு இதய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை நிலவரம் இவ்வாறு இருக்கையில் திருமலையில் உள்ள அன்னதான சத்திரத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சிறுவன் இறந்தான் என தகவல் பரவி வருகிறது. அது உண்மையல்ல. இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புபவர்கள் மற்றும் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சிறுவன் அன்னதான கூடத்துக்கு ஓடி சென்று மயங்கிய CCTV காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது.